ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு சண்டை 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 பேய்க்கும் சண்டை, அதை ஒரே வேடிக்கை பார்க்குதுன்ற மாதிரி வந்துட்டு திவாகருக்கும் கனிக்கும் சண்டை. அதில் வந்துட்டு திவாகர் பேசுனதே பேசிகிட்டு இருப்பார். உங்களுக்கே தெரியும், நல்ல மனுஷன்தான், பாவமாக தான் இருக்குது. ஆனால் பேச விடாமல் பேசிட்டு இருந்தால் எப்படியா கேட்குறது? சபரி எனக்கு பிடிக்காது, ஆனால் சபரியோட நிலைமையை நினச்சா எனக்கே கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பேசிகிட்டே இருக்கார். ஆனால் இதில் ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னென்னா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண் கலங்கினதான் அதான் நான் பார்க்கல கனியை. ஏன்னா லைட்டாக தான் கண் கலங்குற மாதிரி நடித்தாங்க ஒரு வாட்டி. ஆனால் இன்றைக்கி நிஜமாலே கண் கலங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய வாட்டி இவர் வந்து இந்த சாப்பாடு போகிறத வந்து பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு உண்மையை வளரிட்டார். அது சொன்னதுலேருந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்திட்டே இருக்குது. நம்ம இது வந்து பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணல, நம்மளுக்கு தெரிஞ்சதானே பண்ணிகிட்ருக்கோம், இதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு அவங்க ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாட்டிக்கிட்டதுனால இப்போ என்ன பண்ண தெரியல. இன்றைக்கி அரோரா வந்துட்டு இவங்க கையில் சொன்னதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அரசுக்கிட்ட போயிட்டு அரோராக்காக பேசுனது இவர் என்ன நினச்சிட்டாரு, குரு பிசமாக நம்மளை தாக்குறாங்கன்னு நினச்சி இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வாயை ஓர விட்டார். மூஞ்சி செத்து போச்சு, கோழி மூட்டி, அது இதுன்னு மரியாதை கெட்டு போயிடுன்னு பேசினோன்னே இது சபைக்கு வருது. நம்ம சபரி வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்போ வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க கனி. நான் நேற்று நைட்டு கூட கால் வலி செம்ம வலி, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. இவர் எக்ஸ்ட்ரா தோசை வேணும்னு கேட்டார். அவர் சுட்டு போட்டுட்டு தான் நான் வந்துட்டு போட்டேன், எதையுமே நான் சொல்லவே இல்லை. அப்போ கூட அதே மாதிரி நிறைய டைம் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்கன்னு சொல்லுவேன். டாஸ்க் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு டாஸ்க்கை விளையாடுங்கன்னு சொல்லி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் இவர் என்னை இவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு. வெளியே என்னை இந்த மாதிரி யாருமே பேசுனதே கிடையாது. பேசுகிறதே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து என்னை வந்து கேரக்டரை வந்து அசிங்கப்படுத்துன்னு தான் வந்துட்டு யாருமே பேசுனதே கிடையாது. இனி இவர் என்னை வந்து அக்கான்னு கூப்பிடக்கூடாது, அவள் தான் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே கண் கலங்கிட்டாங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, அவருக்கும் இவங்களுக்கும் நிறைய விஷயங்கள். அவர் தான் திடீர்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு என்னை வந்து திடீர்னு வந்து இந்த சும்மா பேமெண்ட் வாங்கிட்டு போனால் போதும் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பார் விஜய் சேதுபதி அவர். அதில் வந்து கனி வந்துட்டு திவாகரை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து வந்து வைக்கிறார். ஸோ இவருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை போட்டு புதைச்சி இப்போ வந்து வெடிக்கிறாரு. பட் இந்த மனுஷன் இப்படி தான் இருப்பார்னு தெரியும். மற்றவங்களாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இவரையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணும்போது ஓகே, அவங்களாம் எப்படி நடந்துப்பாங்க, இவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு. அதனால் இவரை உள்ளே விட்டது முதல் தப்பு. விட்டுட்டீங்க, அவரோட கேரக்டர் தான் இருப்பார். அவர் பண்ணுறத நம்ம பார்த்து தான் ஆகணும். மக்கள் வந்து முடிவு பண்ணி எப்போ வெளியே அனுப்புகிறாங்களோ அப்போ தான் வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பட் அவர் நைட்டு நீங்கள் என்னை பற்றி என்னென்ன பேசுனீங்க எனக்கெல்லாம் தெரியுன்றாரு. இவங்க என்ன பேசுகிற சொல்லுங்கன்னா தெரியல, என்னத்தான் சொல்கிறது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திவாகர் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? திவாகர் நினச்சா பாவமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது, அவரை கூட்டு வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.